நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும், சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். இந்த காணொலியில் முக்கியமாக சுவையை பற்றி பேச போகிறோம். மனிதனுடைய எண்ணாலைகளுக்கு சுவை ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரா அப்படின்னு கேள்வி. சுவையோ சாப்பிட்டா மனசு மாறுமா, மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணாலைகள் மாறுமா அப்படின்னு கேள்வி. கண்டிப்பாக நாம் உண்ணும் உணவை தான் நமக்கு மருந்து, உண்ணும் உணவே தான் நமக்கு உடல் கற்றின அழகுக்கும் காரணம். எல்லாத்துக்கு மேலே நம்ம எண்ணாலைகளும் உற்பத்தி ஆகுது நம்ம சாப்பிட்ற உணவை வைத்து தான். சாப்பிட்ற உணவு அப்படிங்கிறது அது விதி பிரகாரம். சில நேரத்தில் உனக்கு பழைய சோறு கிடைக்கும், சில நேரத்தில் உனக்கு பிரியாணி கிடைக்கும், சில நேரத்தில் ஒன்றும் கிடைக்காம பட்டினியாக இருப்பாய். அதுவும் விதி பிராப்தம். விதியில் என்ன போட்டிருக்கிறதோ அது பிரகாரம் மதி உன்னை இழுத்து கொண்டு போகிறது. அமாவாசை இல்லாமல் பௌர்ணமி இல்லை, பௌர்ணமி இல்லாமல் அமாவாசை இல்லை அல்லவா? அதே போல்தான் வாழ்க்கையில் உணவே நாம் முக்கியமாக பயன்படுத்தினால் அது நம்மை எங்கோ அழைத்து செல்லும். ஆனால் அதற்கு உன் விதி வழிவிட வேண்டும். என்னன்னு பார்க்கலாம். அப்பாடா, மணி 11:30 ஆச்சு. மத்தியானம் இன்னும் ஒரு 1 ஹவரில் சாப்பாடு வரும். சரி, அது வரைக்கும் கொஞ்சம் வயிற்றில் ஏதாவது ரப்பலாமே. உடனே பக்கத்தில் அப்படி பார்ப்பான், நல்ல ஒரு டீ கடை இருக்குது, நல்ல வாசனை வருது, நல்ல மசாலோட வாசனை கும்முன்னு வருது, வெங்காயம் அப்படியே எண்ணெயில் பொரியுது, அப்படியே கப்புன்னு. அது கடலை எண்ணெயில் வெங்காயம் பொரிச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அல்லவா? இந்த வாசனை அப்படியே இழுக்குது. பஞ்சேந்திரியம்னு சொல்லக்கூடிய இந்த முகத்தில் மூக்கு இருக்கு இல்லையா, அதுதான் தப்பு பண்ணுது. நேராக சரிப்பா போய் சாப்பிட்டு 2 வடை சாப்பிட்லாம் அப்படின்னு போவான். அங்கே பார்ப்பான், அவன் வியாபாரி இல்லைவா, 2ங்கிறது 4 சாப்பிட்ணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுறது, சூடாக எடுத்து அப்படியே கொடுப்பான். புரியுதுங்களா? நம்ம ஆளுக்கு தான் சுட அப்படியே அள்ளி வாயில் போடுவாங்களே. அப்போது அப்படி பிச்சை ஒன்றா இருந்து வரக்கூடிய வாசனை அப்படியே அவனை மயக்க வைக்கும். அந்த வெங்காயமும் அந்த பருப்பும் அதில் இருக்கக்கூடிய சில அந்த என்ன சொல்கிறது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் அந்த பருப்பு வடை எல்லாமே சேர்ந்து எண்ணெயில் பொரியும் பொழுது வரக்கூடிய ஒரு வாசனை இருக்கல்லவா, அப்பா ஒரு ரம்யமான வாசனை. அந்த வாசனைக்கு அடிமையாகிடுவோம். அப்போ அது 2 வடைங்கிறது 4 வடை 5 வடை வரைக்கும் சாப்பிடலாம். டீ குடிக்கலான்னு போனவனுக்கு டீ கடைசியில் வேணான்றோம். ஏன்னா வடையை ஃபுல்லாகிருமே. 5 வடை சாப்பிட்டு நம்ம திருப்தியாக ஆஃபீஸில் உட்காந்து வேலையை பார்ப்போம். சரி, ஒரு பேங்க் ஸ்டாஃப்னு வச்சுக்கோமே, 5 வடையை சாப்பிட்டு உட்காந்து கேஷை டக்குன்னு எண்ணுவார். டோக்கன் பார்ப்பார். ஆனால் 10 டோக்கன் இருக்கா, 10 டோக்கன் வர்றதுக்கு மினிமம் எப்படியும் ஒரு half அன் ஹவர் ஆகும் 10 டோக்கனுக்கு இவன் கிளியர் பண்ணுறதுக்கு. இந்த வடையை சாப்பிட்டு வந்தோன்னா பார்த்தீங்கன்னா செய்கிற வேலையை பார்த்தீங்கன்னா சுறுசுறுன்னு செய்வா. அப்படிங்க half அன் ஹவரில் செய்ய வேண்டிய வேலையை 15-20 நிமிஷத்தில் செஞ்சிருவான். ஏன்? அதில் ஏதாவது சுறுசுறுப்பு மருந்து ஊற்றி கொடுத்துருக்காங்களா? இல்லையே. ஒரு மாதிரி ஸ்லக்கிஷ், அதாவது ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும்போது அவன் போய் டீ சாப்பிட்ணுன்னு போனவன் என்ன பண்ணான், வடையை சாப்பிட்டான். ஸோ அந்த வடையில் இருக்கக்கூடிய அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்துக்குமே அந்த டேஸ்ட் இருக்கு இல்லையா, உப்பு, காரம், அந்த வாசனை அனைத்தும் நமது வாய் வழியாகவும் மூக்கு வழியாகவும் கண் பார்க்குது, மூக்கு வாசனை நுகருது, வாய் தின்னுது. 3 சேர்ந்து சுவையாக எங்கே மாறுது, வாயில் இருக்கக்கூடிய எல்லா சுவை அரும்புகளும் அந்த சுவை இழுக்குது. இதுக்கு கீழே, தொண்டைக்கு கீழே சுவை கிடையாது. இது கீழே சாக்கடையாக போயிடும். வாயில் இருக்கக்கூடிய அந்த சலைவால் அதை நல்லா க்ரஷ் பண்ணி அது கூட சேர்த்து விழுங்கும்போது அதில் ஒரு சுகம் தெரியும், ஒரு சுவை தெரியும். அதாகப்பட்டது அந்த சுவை அவனை அந்த மனசை திருப்தியப்படுத்திடும். வேறு எந்த கவலையும் அவனுக்கு வராது. ஒரு சுவையான ஒரு பொருளை நாம் சுவைக்கும் பொழுதோ இல்லை அதை பார்க்கும் பொழுதோ நாம் எண்ண பதிவுகள் வேறு பக்கம் போகாது. அதுதான் கான்சன்ட்ரேஷன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா டிரைவர்ஸ் பார்க்கலாம் நீங்கள். நானே கூட எனக்கு டிரைவிங் தான் ஹாபி. நான் ரொம்ப லைக் பண்ணுவேன். எவ்வளோ நேரம் நான் சரி தூங்காமல் வண்டி ஓட்டுவேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, வேர்க்கடலை வச்சுக்குவேன். வறுத்த வேர்க்கடலை இருக்கு இல்லையா, போட்டு ஒவ்வொன்றா அப்படியே அள்ளி போட்டுக்க மாட்டேன். சும்மா 2-3 போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி நல்லா நம்முடைய எச்சிலோட மிக்ஸ் பண்ணி முழுங்கும்போது அதில் ஒரு சுகம் தெரியும். அப்போ நமக்கு தூக்கம் போயிடும். இதுதான் கான்செப்ட். ஸோ அப்போது சுவை என்ற ஒரு விஷயம்
என்ன செய்யுது? அறுசுவைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அறுசுவை என்னன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணும் அவசியம் இல்லை. அறுசுவையும் நன்றாக சமைத்திருந்தாலோ அல்லது நாம் உண்ணும் பொழுதோ தண்ணீர் குடிப்பதற்கு அங்கே வேலையே இல்லை, தண்ணியே தேவையில்லைங்க. ஏன் சொல்லுங்கள்? காரம் அளவாக இருக்கும், உப்பு அளவாக இருக்கும், அந்த புளிப்பு உவர்ப்பு கசப்பு எல்லாமே அளவாக இருந்ததுன்னா வாயில் வரக்கூடிய உமிழ்நீர் சரியாக அந்த ப்ரொப்போர்ஷனேட்டாக வாயிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது உள்ளே சேர்ந்து நேராக உள்ளே அனுப்பிடும். தண்ணி எதுக்காக குடிக்கிறாங்க? உள்ளே போக மாட்டேங்குது வாயிலிருந்து. காரமாக இருக்குங்க, என்னங்க இவ்வளோ உப்பு போட்டிங்க, இல்லை இவ்வளோ காரம் போட்டிங்க, என்னங்க போங்க சக்கை மாதிரி இருக்குது சோறு. அப்போ என்ன பண்ணுறீங்க? தண்ணியை குடிச்சு தொண்டை வழியாக கீழே இறக்குறீங்க, அப்படி தானே? ஸோ அப்போ என்ன வரும்? எல்லா வியாதியும் வந்துடும். தண்ணி குடிக்காமல் நம்ம சாப்பிடணும். அப்போ அந்த சுவை அறுசுவையும் ஒன்றாக இருந்தால் யாருமே தண்ணி குடிக்க மாட்டாங்க. பேருக்கு வச்சுக்கலாம், ஏதாவது ஒரு ஆபத்துக்கு தண்ணி குடிச்சிக்கிறது, புறை ஏறினா குடிக்கலாம், இல்லை கடைசியாக எல்லாம் சாப்பிட்டு முடித்தோடனே நல்லா வாயில் போட்டு நல்லா கொப்பளித்து முழுங்கலாம். இதுக்கு தான் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு நீங்கள் தண்ணி நிறைய குடிக்கலாம். ஸோ அப்போ அந்த சுவை தகுந்தாற் போல் நம்ம எண்ண அலைகள் மாறும். நல்லா கவனிங்க. நமது வட இந்தியர்கள் நிறைய பெரிய பெரிய இடங்களில் நிறையா ஃபைனான்ஸ் வச்சுருப்பாங்க, வட்டிக்கடை வச்சுருப்பாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா இனிப்பு பால் வகையில் செஞ்ச இனிப்புகள் சாப்பிடுவாங்க. பால்கோவா, தூத் பேடா, அப்புறம் அந்த அது என்ன நிறையா அந்த சோன் பப்படி, மைதா செஞ்ச மைதா, பால், சர்க்கரை மூன்றும் சேர்த்து செய்த இனிப்பு உணவுகளை அதிகமாக சாப்பிடுவாங்க. அவனுக்கெல்லாம் சுகர் வராது. நம்ம தான் ஐயோ ஸ்வீட்டுங்களா, என்னங்க ஸ்வீட்டு, காரம் தான் வேணும், காரம் வேணும், காரம்னு சாப்பிட்டு நமக்கு சுகர் வந்து நிற்கிது. அவன் ஸ்வீட்டாக சாப்பிடுவான், அவனுக்கு சுகரே கிடையாது. அப்போ என்ன ஆகும்? அவன் சுவை அதிகமாக இனிப்பு சுவை சாப்பிடும்போது இனிப்பு வந்து யாரை சேர்ந்தது? சுக்கராச்சாரியார் சேர்ந்தது, மகாலட்சுமியை சேர்ந்தது. அப்போ அவன்கிட்ட பணம் கொட்டி கிடக்குது. நம்ம ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறோமே, அப்போ நம்மக்கிட்ட சுகர்னு வருவாரா? வரமாட்டார். ஒவ்வொரு சுவைக்கும் ஒவ்வொரு இறைவன் கடவுள் இருக்குதுங்க, தேவதைகள் நான் சொல்கிறது எல்லாமே. ஸோ அப்போது சுவைக்கு தகுந்தாற் போல் தான் நமது எண்ணங்களும் மாறும். நம்ம ஸ்வீட் எடுறா கொண்டாடுறான்னு சொல்கிறோம், ஒரு சந்தோஷத்துக்கு ஒரு சாக்லேட் சாப்பிட போகிறோம், அவ்வளோதான். ஆனால் அப்படி கிடையாது. மேக்சிமம் உச்சோடு நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார நிலைமை மேம்படும், மனத்தில் ஒரு அமைதி கிடைக்கும், சாந்தி கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே என்ன பண்ணும்? நிறைய உங்களுக்கு வந்து பொருளாதாரம் சேரும், உங்களை விட்டு விலகி ஓடாது. இப்போது காரமாக ஒரு மிளகாயை கடிச்சிட்டிங்க, என்ன பண்ணுறீங்க? கண்ணில் தண்ணி வருது, அது என்ன பண்ணுங்க? அது பிடிக்காதவங்க உடனே சர்க்கரை எடுத்து வாயில் போடுவாங்க, தண்ணியை குடிப்பாங்க, கேட்காது. கடைசியாக என்ன பண்ணுவாங்க? வெண்ணெய், ஒரு 50 கிராம் வெண்ணெய் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டா அந்த காரம் அடங்கிடும். ஸோ அப்போ அந்த வெண்ணெய்ங்கிறது யார்? பசுமாட்டு பால்லேருந்து எடுத்தது அந்த வெண்ணெய் யார்? சுக்கரன் தானே. அப்போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தந்தா போல், நமது சுவைக்கு தந்தா போல் நம்முடைய எண்ண அலைகள், நம்முடைய பொருளாதார வளர்ச்சி, நம்முடைய சுகதுக்கங்கள் அனைத்துமே அதில் அடங்கி இருக்கிறது. இது பெரிய சப்ஜெக்ட்டுங்க. இந்த ஒரு சப்ஜெக்டை நம்ம வந்து கிட்டத்தட்ட 10 நாளைக்கு பேசலாம், அந்த அளவுக்கு இதில் விஷயங்கள் இருக்குது. ஒன்று சொல்கிறேன், இவ்வளோதான் இந்த பதிவில், இவ்வளோ தான். சரிங்களா? ஆகவே நாம் சுவைத்து ஒவ்வொரு உணவையும் உண்டோமானால் அந்த சுவைக்கு ஏற்ப நம்ம அந்த சுவையின் தேவதைகள் நம்ம உள்ளுக்குள்ளே ஐக்கியமாகும். அப்போ நமக்கு தேவையானதெல்லாம் தேவையான நேரத்தில் சரியான அளவில் கொடுப்பாங்க. இதுதாங்க, வேறு ஒன்றுமே இல்லைங்க. மீண்டும் சந்திப்போம். சாய்ராம்.